இந்த உலகத்திலே ரொம்பவே வேகமான உயிரினம் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? நிறைய பேர் சீட்டான்னு தான் சொல்லுவீங்க. ஆனா சீட்டா கிடையாது. நம்ம வாழ்ற இந்த உலகத்துல ஒரு அனிமலும் ஒரு கிரியேச்சரும் ஒரு குறிப்பிட்ட ஸ்பீட் அளவு தான் மூவ் பண்ண முடியும். இந்த உலகத்துல இருக்க எந்த ஒரு உயிரினத்தாலையும் போக முடியாத அளவுக்கு வேகத்தை ஒரு பறவை தொடுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? இந்த பறவைக்கு பேர் தான் பெரிகன் ஃபால்கன் சொல்லுவாங்க. பார்க்க ரொம்ப பயங்கரமா அழகா இருக்கிற இந்த பெரிகன் ஃபால்கன் பறவைகளால 390 கிலோமீட்டர் ஸ்பீட்ல டிராவல் பண்ண முடியும். நான் சொல்ற ஸ்பீட் எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கண்ணு மேய்க்கிற நேரத்துல இந்த பறவை நம்மள கிராஸ் பண்ணி போயிடும். இந்த ஃபால்கன் பறவை இந்த அளவுக்கு துல்லியமாவும் ஷார்ப்பாவும் பறக்கிறதுக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதோட உடல் அமைப்பு தான். பறவைகளோட ராஜான்னு சொல்லப்படக்கூடிய கழுகுகளால கூட இந்த அளவுக்கு வேகமாவும் துல்லியமாவும் பறக்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பறவையோட உடல் அமைப்பு பாத்தீங்கன்னா வேகமா பறக்கிறதுக்காகவே வடிவமைக்கப்பட்டு இருக்குது. இந்த ஃபால்கன் பறவைகளை நீங்க உலகத்துல இருக்க எல்லா இடத்துலயும் பார்க்கலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பறவையோட இனம் பாத்தீங்கன்னா மைக்ரேன் ஆகிட்டே இருக்கும் ஒரு நாடு விட்டு இன்னொரு நாடுக்கு. ஆப்பிரிக்கால ஆரம்பிச்சு ஏசியா, அண்டார்டிகா, அரபி கண்ட்ரி வரைக்கும் இந்த பறவையை பார்க்கலாம். அந்த அளவுக்கு இந்த பெரிகிரேன் ஃபால்கன் பறவை உலகம் பூரா பரவி இருக்கு. இந்த பெரிகிரேன் ஃபால்கன் பறவை ஸ்டெபிலிட்டியா பறக்கிறதுக்கான இன்னொரு ரீசன் பாத்தீங்கன்னா, இதோட அதிகபட்ச வெயிட்டே 1 கிலோக்குள்ள தான் வரும். இதோட பெரும்பாலான வாழ்விடம் பாத்தீங்கன்னா மலையும் காடும் சார்ந்த இடம் தான். எங்கெல்லாம் நிறைய பறவைங்க வாழுதோ அங்கெல்லாம் இவனும் வாழுவான். ஏன்னா இவனோட உணவே பறவைங்க தான். அது மட்டும் இல்லாம இந்த ஃபால்கன் பறவை எந்த அளவுக்கு வேகமா பறக்குதோ அந்த அளவுக்கு இதுக்கு தைரியமும் அதிகம். இதை விட பல மடங்கு பெருசா இருக்கிற பறவையை கூட இது தைரியமா போய் அட்டாக் பண்ணும். அது மட்டும் இல்லாம பறந்துகிட்டே இருக்கும் போது கூட இன்னொரு பறவையை போய் அட்டாக் பண்ணி அதோட இறைய புடிங்கிட்டு சாப்பிடும். இவனோட இந்த வேகத்துக்காகவே நான் ஒரு டயலாக் தேடி வச்சிருக்கேன், பார்த்துட்டு வந்துருங்க. இந்த புல்லட் மாதிரி சின்ன பையன் ஆனா ரிஸ்க் கையில சிக்கணும் சின்னவனமாக்கி விடுவான். நான் போட்ட டயலாக்கு ஏத்த மாதிரி இந்த பறவை இப்ப பண்ணும் பாருங்க. அப்படியே அந்த இன்னொரு பறவையை கிராஸ் பண்ணும் போதே சதற விடும். இந்த பேர்டு இன்னொரு பேர்டை கிராஸ் பண்ணும் போது அதோட தலையே துண்டாக்கிடுமா. அந்த அளவுக்கு இதோட நகமும் இதோட அழகும் ரொம்பவே ஷார்ப்பா இருக்குமா. இந்த பறவையோட உடலமைப்பை பேசிக்கா வச்சு ஒரு ஃபைட்டர் ஜெட்டை உருவாக்கி இருக்காங்க. இந்த பறவை அளவுக்கு ஸ்பீடா பறக்கணும்னு சொல்லி அதை உருவாக்கி இருக்காங்க. இந்த ஃபால்கன் பறவைங்க இதோட இடத்துக்கும் இதோட உணவுக்கும் ரொம்ப பயங்கரமா சண்டை போடுமா. இதோட எதிரி ஓடுற வரைக்கும் அதை விடாதான். இதோட பெரும்பாலான உணவு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பறவைகளும் பாம்பு பூச்சிகளும் தான். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க.